ஆண்டு பழமை வாய்ந்த பழண்டியம்மன் கோவில் இது. அம்மன் 100 ஆண்டு காலமாக அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டு வருகின்றாள். இங்கே 7 சந்நிதி இருக்குது இந்த அம்மனுக்கு கிட்ட. அங்கே முன்னால் முதல்ல விஸ்வரூப வலம்புரி செல்வம் மகா கணபதி அங்கே இருக்கார் முன்னால். இங்கே அந்த அம்மனுக்கு பின்னால் விஸ்வரூப வலம்புரி செல்வம் மகா கணபதி, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி சுவாமி, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அப்புறம் மகாலட்சுமி, மகாலட்சுமி திருப்பதியில் போய் பார்க்குறது. இங்கேயே மகாலட்சுமி அலமேலும் மங்கா சமேத வெங்கடேஸ்வரமனாக சுவாமி நமோ நமகான்னு சொல்லிட்டு இங்கே திருப்பதி சுவாமி இங்கேயும் பார்க்கலாம். மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை பார்க்கலாம். அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி பார்க்கலாம். இங்கே கல்யாண கோலத்தில் வள்ளி தேவ சேனாபதி சுப்பிரமணிய சுவாமி இங்கே இருக்கார். பழம்பெருங்கிராமம் மதுரை வானம்பேட்டைன்றது பழம்பெருங்கிராமன்றது பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கோயில் 120 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவங்களால் உருவாக்கப்பட்ட கோயில். இது ஒரு சிறிய கோயிலாக இருந்ததை நாங்கள் டெவலப் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கோம். வரும் அன்பர்களுக்கு தேவாரம், திருவாசகம் முதலிய பாடல்களை பாடி அவர்களிடமே ஆரத்தி தட்டை கொடுத்து அவர்களை பூஜை செய்யுமாறு இங்கே அனுமதிக்கப்படுகிறது. ஐயா சுந்தரமூர்த்தி அவர்கள் தலைமையில் இந்த கோயில் சிறிய கோயிலாக இருந்தது. சிறிய அம்மன் கோயிலாக இருந்தது. ஊர் கிராம தேவதை கோயில் இருந்தது. இருக்கிற இடம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பல சன்னதிகளை உருவாக்கி இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸாக உருவாக்கியது முக்கிய காரணம் அவர். ஊர் மக்களும் அவருக்கு நல்ல ஒத்துழைப்பு அளித்து கோயிலை சிறப்பாக கட்டியிருக்கிறார்கள்.
இருக்கின்ற திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர் மற்றும் தெய்வ சேக்கிடார் ஆகிய சன்னதிகளை கண்டு பொதுமக்கள் வணங்கி அவங்களுடைய கோரிக்கைகள் வைத்தால் நிச்சயம் நிறைவேறுகிறது. அங்கே அருகில் அமர்ந்திருக்கும் நம்ம ஆதிமூலநாதர், அவர் வரசித்தி உடையவர், வேண்டும் வரங்களை வழங்கக்கூடிய தன்மையுடையவர். இந்த நால்வர் சன்னதியும் தெய்வ சேக்கிடார் சன்னதியும் இங்கே ஆதிமூலநாதர் சன்னதியும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வருகின்ற பக்தர்களுக்கு அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி அவர்கள் சந்தோஷமடைய செய்து கொண்டு இருக்கிறோம். முக்கியமான சிறப்பு குழந்தை வர வேண்டி வரவங்களுக்கு முக்கியமாக கிடைக்குது. மற்றபடி நோய் நொடியும் தீருது. அந்த முருகனை பார்த்தோன்னே எல்லாருமே ஒரு ஆச்சரியம். முருகனை இந்த ஹைட்டை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு பெரிய ரொம்ப சந்தோஷம். ஏனின்னும் பயமே வேலுண்டு மயிலுண்டு வேறென்ன துணையே, வேலையன் எதிருண்டு ஏனின்னும் பயமே, வேறுண்டு தினையுண்டு பசியாறி விடுமே, தேவானை பதியுண்டு திசை மாறும் விதியே, வேலுண்டு மயிலுண்டு வேறென்ன துணையே, வேலையன் எதிருண்டு ஏனின்னும் பயமே. முக்காலம் நாம் அறியும் நற்காட்சி புரிவான், வேலுண்டு மயிலுண்டு வேறென்ன துணையே, வேலையன் எதிருண்டு ஏனின்னும் பயமே. பற்றும் கூட்டத்தில் சன்மார்க்கம் தேடு, வேலுண்டு மயிலுண்டு வேறென்ன துணையே, வேலையன் எதிருண்டு ஏனின்னும் பயமே, ஏனுண்டு தினையுண்டு பசியாறி விடுமே, தேவானை பதியுண்டு திசை மாறும் விதியே, வேலுண்டு மயிலுண்டு வேறென்ன துணையே, வேலையன் எதிருண்டு ஏனின்னும் பயமே, வேலுண்டு மயிலுண்டு வேறென்ன துணையே, வேலையன் எதிருண்டு ஏனின்னும் பயமே, வேலையன் எதிருண்டு ஏனின்னும் பயமே, வேலையன் எதிருண்டு ஏனின்னும் பயமே. அம்பத்தூர் என்று சொல்லக்கூடிய பழம்பெரும் ஊரிலே புதூர் என்று சொல்லக்கூடிய பழம்பதி, அதற்கு அருகிலே பானுநகர் என்று சொல்லக்கூடிய புனிதமான இந்த பகுதியிலே கடந்த 21 வருடங்களாக கொற்றவை பத்ரகாளியம்மன் என்ற திருநாமத்தோடு உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அம்மை பத்ரகாளியம்மன் திருக்கோயில் அமைந்திருக்கின்றது. இந்த திருக்கோயிலானது எல்லா வழிபாடுகளும் தேவாரம் திருவாசகம் ஓதிதான் நடைபெறும். காலையிலே 7 மணிக்கு நடை திறக்கப்படும். கோமாதா பூஜை நடைபெறும். அம்மைக்கும் உடனாய அத்துணை தெய்வங்களுக்கும் திருமஞ்சனம் நடைபெறும். சிறப்பாக அலங்காரம் செய்விக்கப்பட்டு 8 மணி அளவிலே தினந்தோறும் பஞ்சபுராணம் பாடி சிறப்பாக மகா தீபாராதனை நடைபெறும்.
திருக்கோயிலிலே மாதந்தோறும் சங்கடார சதுர்த்தி வழிபாடு, அட்டமி வழிபாடு, அமாவாசை காவல் தெய்வ வழிபாடு. அட்டமி என்று சொன்னால் பைரவருக்குரிய வழிபாடு, அமாவாசை என்று சொன்னால் காவல் தெய்வம் கருப்புசாமிக்குரிய வழிபாடு. மாதந்தோறும் பௌர்ணமியிலே சிறப்பான மாலையிலே 5:30 மணிக்கு புனித வேள்வி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து திருக்குட நன்னீராட்டு நடைபெறும். அம்மைக்கு சிறப்பான அலங்காரம் செய்விக்கப்படும். எல்லோருக்கும் அன்னதர்மம் பௌர்ணமி தோறும் சிறப்பாக நடைபெறும். பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய திருக்கோயிலே, இந்த கோயிலிலே மீனாட்சியும் சொக்கநாதரும் எழுந்தருளி சிறப்பாக அமர்ந்திருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக நந்தியம்பெருமான் இருக்கிறார், சண்டீஸ்வரர் பெருமான் இருக்கிறார். இங்கே நந்தியம்பெருமானுக்கும் சிவலிங்கத்திற்கும் ஏக காலத்திலே பிரதோஷ கால அபிடேகம் நடைபெறும். சோம சூக்த பலம் என்று சொல்லக்கூடிய பலமிருந்து இடமாகவும் இடமிருந்து வலமாகவும் பிரதோஷ காலத்திலே செய்யப்படக்கூடிய வழிபாட்டை அதற்குரிய தேவாரம் திருவாசக மந்திரங்களை ஓதி இந்த கோயிலிலே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த சோமசூக்த வலம் என்று சொல்லக்கூடிய அந்த அர்ச்சனை வழிபாடு, பிரதோஷகால வழிபாடு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அம்மையப்பர் நந்தியம்பெருமான் மீது அமர்ந்தவாறு திருக்கோயிலை மாட வீதியை வலம் வந்து பக்த கோடிகளுக்கு தரிசனம் கொடுப்பார்கள். இது ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் நடைபெறக்கூடியது. சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. பனிமலையிலே வீற்றிடும் ஜெகதீஸ்வரா, வேதங்களும் போற்றி பாடும் பரமனே மகேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலே. இந்த திருக்கோயிலிலே நடராஜ பெருமான் ஒரு சிறப்பு. 4 அடி உயரத்திலே நடராஜ பெருமானுடைய ஐம்பொன் சிலை அங்கே திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்திலே பொற்கூரையிலே அமர்ந்திருக்கின்ற சிவபெருமான் நடராஜ பெருமானைப் போல இங்கே மண்டபம் இயன்ற வேளையிலே அமைக்கப்பட்டு அந்த மண்டபத்திலே மாணிக்கவாசகர் பெருமானும் அம்மை சிவகாமியோடு நடராஜ பெருமான் அமர்ந்திருக்கிறார். சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. நித்தம் உன்னை நாடுவோர் நிம்மதி பெறும் வகையிலே நேபாள நாட்டினிலே வாழும் பசுபதீஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. கண்ணை தந்த பக்தனாம் கண்ணப்பர்க்கு அருளியே காளஹஸ்தி தலத்தில் வாழும் அப்புலிங்கேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. அன்னை சிவபார்வதி அகிலாண்ட ஈஸ்வரியாய் ஆட்சி செய்யும் மாணிக்காவின் ஜம்புலிங்கேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. இங்கே தமிழ் வேதம் முழக்கம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கும். இங்கே திருவாசகம் முற்றோதல்கள் நிறைய நடக்கும்.
இப்படியாக எந்த வகை பிரச்சனையாக இருந்தாலும் வேண்டுவதை வேண்டியவாறு திண்ணமாக பெறக்கூடிய அளவிலே தமிழ்மா மந்திரங்களினாலே அம்மையினுடைய ஆற்றலை ஒன்று பெருக்கி எல்லா பக்தகோடி மக்களுக்கும் பெரும் ஆற்றலை உண்டாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்ற திருக்கோயிலாக இது இருந்து கொண்டிருக்கின்றது.